12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.3, Problem number 2. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் ஏபியும் பிஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஸ்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வழக்கமாக நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருந்தோம், நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம். பட் இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, முதல்ல ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு ஏபி பிஏ அது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் அந்த பிஏ ஏபி பிஏன்ற மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏபின்னா ஒன்றும் இல்லை, ஏவோட மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட்டும் பிஏவோட மேட்ரிக்ஸ் ரெண்டையும் எழுதிடலாம். -5 1 3 7 1 -5 1 -1 1. அடுத்தது பி மேட்ரிக்ஸ் எழுதலாம். 1 1 2 3 2 1 2 1 3. ஸோ இப்போ நம்ம வழக்கமாக யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதுவே இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த ப்ராடக்ட் எங்கே வரணும்னா, ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் மீட் பண்ணுற இடத்துல வரணும். அந்த சொல்லும் போதே வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ கரெக்டாக அந்த பொசிஷனில் என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை நம்ம எழுதிட்டே வரணும். சரி, நமக்கு தெரியும் ரோ எடுத்துகிட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, காலமில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், ரோவில் தேர்ட் எலமெண்ட்டு, காலத்தில் தேர்ட் எலமெண்ட். இது நமக்கு தெரியும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். -5 × 1 -5 1 × 3 +3 3 × 2 +6. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மீட் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ -5 × 1 -5 1 × 2 +2 3 × 1 +3. இது முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம் மீட் பண்ணுற இடம் -5 × 2 -10 1 × 1 +1 3 × 3 +9. சரி, இது முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த இடம். செகண்ட் ரோவில் 7 × 1 7 +3 -10. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 × 1 7 +2 -5. Second row third column 7 × 2 14 1 × 1 +1 -5 × 3 -15. Second row முடிஞ்சது. Third row first column 1 -3 +2. Second row second column 1 -2 +1. Second row third column 2 -1 +3. அவ்வளோதான். இது நம்ம மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ 3 + 6 9, 9லேருந்து 5னா 4. அடுத்தது 2 + 3 5 +5 -5 0 ஆகிடும். -10 இங்கே 1 + 9 +1 +9 இருக்குது. அப்போ 10 - 10 என்ன ஆகும் 0. 7 + 3 10 10 - 10 0. 7 + 2 9 9 - 5 4. 14 + 1 15 15 - 15 0. 1 + 2 3 +3 -3 0 ஆகிடும். 1 + 1 2 2 - 2 0 ஆகும். +2 - 2 0 ஆகிடுது. 2 + 3 5 5லேருந்து 1னா 4. ஸோ இது ஏபியோட மேட்ரிக்ஸு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 4ன்ற நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். ஸ்கேலர் எடுக்க முடியும் இல்லையா? ஏன்னா
4ன்றது 0ல இருந்தால் 0லையும் 4 இருக்கிறதா அர்த்தம். 4 into 0 4 into 0ன்னா எல்லாத்தையும் ஒரு மேட்ரிக்ஸ், இந்த எல்லா மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸில் கூடிய எல்லா எலிமெண்ட்லையும் 4 வந்து காமனாக இருக்கும். அந்த 4 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அது போச்சுன்னா 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது I3. அப்போ இது வந்து என்ன எழுதலாம் 4I3 அப்படின்னு எழுதலாம். சரியா? இது வந்து ஏபியோட மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 4I3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதே மாதிரி அடுத்தது இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும். சரியா? பிஏ. ஸோ பிஏ அப்படின்றது என்ன? பி மேட்ரிக்ஸையும் முதல்ல வந்து பி மேட்ரிக்ஸ் எழுதணும், அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸ் வந்து 1 1 2 3 2 1 2 1 3. இது பி. ஏ மேட்ரிக்ஸ் வந்து -5 1 3 7 1 -5 1 -1 1. ஸோ இப்போ இதை நம்ம வழக்கம் போல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. BA ஈக்குவல் டு -5 +7 +2. அடுத்தது 1 +1 -2. அடுத்து என்ன பாருங்க 3 -5 +2 கிடைக்கும். சரியா? அடுத்தது ரோக்கு போனோம்னா இது ரெண்டையும் மட்டும் வந்து -15. உங்களுக்கு எப்படி பெருக்கணும்னு தெரியும், நம்ம என்ன சொல்லி 3 × -5 -15 2 × 7 14 +14. அடுத்தது +1. இது ஏற்கனவே தெரிஞ்சாலும் அப்படி டேட்டா போட்டிருக்கேன். செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ 3 +2 -1. அடுத்தது 9 -10 +1. தேர்ட் ரோ எடுத்துக்கிறோம். இதில் தேர்ட் ரோ எடுத்துகிட்டு பெருக்கலாம். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் வந்து -10 +7 +3. அடுத்து பாருங்க தேர்ட் ரோ செகண்ட் காலம் 2 +1 -3. தேர்ட் ரோ தேர்ட் காலம் 6 -5 +3. இது மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதையும் சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 0 0 0 4 0 0 0 4ன்னு கிடைக்கும். ஸோ எகைன் அதே மாதிரி நம்ம எடுத்தோம்னா 4 வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே வந்து என்ன இருக்கும் 1 0 0 0 1 0 0 0 1ன்ற யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதை வந்து 4I3 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம therefore என்ன கிடைச்சிருக்குன்னா ஏபியோட வேல்யூவும் 4I3, பிஏவோட வேல்யூவும் 4I3ன்னு கிடைச்சிருக்குது. சரியா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை 4ஆக டிவைட் பண்ணலாம். அந்த 4 வந்து கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது என்ன பண்ணால் அந்த 4 வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ கூட எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த 4 வந்து நம்ம இந்த பக்கம் டிவைட் பண்ணும்போது ஏ டிவைட் பண்ணலாம் அல்லது பிஏ கூட டிவைட் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று ஏ பண்ணால் ஏவை பண்ணணும், பின்னா பிஏ பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணேன் ஏவை எடுத்துக்கிறேன். 1/4A அப்படின்னு எழுதுறேன். 1/4A பெருக்கல் பி இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/4A ஈக்குவல் டு I3. இப்போ நாம் வந்து ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷன் பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரலாம். ஏன்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இன்வர்ஸாக இருக்கும். அதான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு இருக்குன்னா இப்போ பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ அல்லது ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம டெஃபினேஷனில் இன்வர்ஸ் டெஃபினேஷன் இருக்குது. இங்கே ஏபிக்கு பதிலாக 1/4A இருக்குது. 1/4Aவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணாலும் I3 வருது. பியும் 1/4A3 மல்டிப்ளை பண்ணாலும் I3 வருது. அப்படின்னா இந்த பியோட இன்வர்ஸ் வந்து என்ன இருக்கும்? therefore B inverse equal to
1/4 into A அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, B இன்வர்ஸ் வந்து 1/4 A. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து B இன்வர்ஸ் எழுதலாம். B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படி இருக்கட்டும். A என்ற மேட்ரிக்ஸ் என்ன பாருங்க, A வந்து என்ன -5 1 3, அடுத்தது 7 1 -5 1 -1 +1. so this is our B inverse. சரி, இப்போ நாம இன்வர்ஸ் முதல்ல என்ன பண்ணா find the products AB and BN கேட்டாங்க, அது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது யூஸ் பண்ணி நாம B இன்வர்ஸ் வந்து 1/4 A க்கு ஈக்குவல், அதாவது 1/4 இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இன்வர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம்னு எழுதலாம். இதெல்லாம் ஏற்கனவே வந்தது தான். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் என்ன தெரியும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். XYZ உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் வந்து 1 1 2. அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் 3 2 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 2 1 3. சரியா? அப்புறம் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், எத்தனை வேரியபிள், 3 வேரியபிள் இருக்கு இல்லையா, XY Z 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மேட்ரிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த 1 7 2. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே நமக்கு கொடுத்துக்கூடிய 2 மேட்ரிக்ஸில் ஒன்றா இருக்கு. அது எதை குறிக்குது பாருங்க, இங்கே B தான் அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி நம்ம எழுதலாம், B இதை X இதை வந்து Cன்னு எழுதலாம். ஏன்னா AB A யூஸ் பண்ண முடியாது, AX Bன்னு போட முடியும். இங்கே B தான் இங்கே ஏன்னு போட முடியாது. ஏவும் B இல்லாத ஒரு லெட்டர் யூஸ் பண்ணால் Cன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து therefore X inverse X X equal to என்ன வரும், B inverse C equal to B inverse C. இது நமக்கு தெரியும். இப்போ B inverse தெரியும் இல்லையா, நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். Cயும் நமக்கு தெரியும். Cன்றது என்ன, இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, this implies X equal to 1/4 B inverse. B inverse கான மேட்ரிக்ஸ் எழுதலாம். -5 1 3 7 1 -5 1 -1 1. மேட்ரிக்ஸ் வந்து C அப்படின்றது வந்து மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டான மேட்ரிக்ஸ் 1 7 2. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 1/4 இது மாதிரி நம்ம நிறைய ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அதே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த ப்ராடக்டோட வேல்யூ வரும்னு தெரியும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முதல்ல ஃபில் பண்ணலாமா, -5 × 1 -5 +7 +6. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தென் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஒரே ஒரு காலம் தான் வரப்போகுது. 7 × 1 7 1 × 7 +7 -5 × 2 -10. அது முடிஞ்சது. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இதுதான் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 1 × 1 1 -1 × 7 -7 1 × 2 +2. அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே X equal to 1/4 இன்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க 7 + 6 வந்து 13 -5 அல்லது -5 + 7 2 2 + 6 வந்து 8ன்னு போட்டுக்கலாம்.
அடுத்தது 7 plus 7 14 minus 10 4. 1 plus 2 3 3 minus 7 minus 4. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1/4 ஸ்கேலரை இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே கொண்டு போகணும். கொண்டு போகணும்னா 1/4 உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1/4 மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவல்னா 4 டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போது இங்கே பார்த்துக்கோங்க 8ல் வந்து எத்தனை 4 இருக்குது 2, 4ல் எத்தனை 4 இருக்குது 1, -4க்கு -1. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கேபிட்டல் எக்ஸ் எதை டினோட் பண்ணுது? வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கான மேட்ரிக்ஸை டினோட் பண்ணுது. ஸோ ரெண்டு எழுதிட்டோமா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3/1 மேட்ரிக்ஸ், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்படின்னா தீஸ் டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். இன் அன் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ன்ற எலமெண்ட்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 2. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஒய் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஒய்க்கு வந்து 1. இசட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் -1. எக்ஸுக்கு நேராக இருக்கிறது, ஒய்க்கு நேராக, இசட் நேராக அந்த பொசிஷனில் இருக்கிறது. ஸோ தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் இது ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு -1 அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரி இங்கே இருந்தால் நம்ம வழக்கமாக ஆரம்பிப்போம். அதில் பி இன்வர்ஸ் வரும். அந்த பி இன்வர்ஸுக்கு நம்ம ஏற்கனவே போட்ட மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று வந்து மைனர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியோ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். பட் அந்த வேலை இல்லாமல் என்ன பண்ணிட்டோம்னா இன்வர்ஸ்ன்ற இதே கண்டுபிடிக்காமல் இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ப்ராடக்ட் வந்து இது என்ன ஏபிபிஏ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் எதுக்கு ஈக்குவலாக இருந்தால் யூனிட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ அந்த ஒன் மேட்ரிக்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் தி அதர் மேட்ரிக்ஸ்ன்ற அந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி நாம் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.